ராமராமா ஸ்ரீகுருப்போ நம. வைதிகஸ்ரீஹி. இன்றைய தினம் பெரிய புண்ணியகாலம். பாஷ்யக்காராள் ஆதிசங்கர பகவத்பாதாள் பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படிங்கிற அத்வைத சித்தாந்தத்தை, ஔபனிஷதமான சித்தாந்தத்தை வியாசாச்சாரியால் பிரம்மசூத்திரம் பண்ணி போதிச்சதான சித்தாந்தத்தை லோகத்துக்கு பரப்பியதான பரமேஸ்வரனுடைய அவதாரமான பகவத்பாதாளுடைய ஜெயந்தி. நாம் இப்போ இந்த க்ஷணத்தில் பகவத்பாதாளுடைய ஜென்மபூமியான காலட்டியில் இருந்துருக்கோம். எல்லாருடைய க்ஷேமத்தையும் பகவத்பாதாளுடைய சரணாரவிந்தத்தில் பிரார்த்திக்கிறோம். அதுவும் இப்போ நாம் இருக்கக்கூடியதான இடம், இந்த கிரகம் இருக்கே, இந்த கிரகம்னா பகவத்பாதாள் பிக்ஷை வாங்கி பகவத்பாதாளுக்கு பிக்ஷை ஒரு ஆமலக்கத்தை, அதாவது ஒரு நெல்லிக்கனியை போட்டு பரம தரித்திரமான ஒரு தசையில், தாரித்ரிய தசையில் இருந்தாலும் ஒரு தானம் கண்டிப்பாக பண்ணணும். அதுவும் பிரம்மச்சாரி பிரம்மவித்து வந்து தானம் கேட்குறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த அம்மா வந்து ஒரு நெல்லிக்கனியை போட பகவத்பாதாள் இப்பேற்பட்ட உத்தமமான குணம், இப்பேற்பட்ட சாத்வி இவ இப்படி இருக்கா, இவ்வளவு கஷ்டத்துலேயும் தானம் பண்ணணும்னு நினைக்கிறாளே, இந்த குடும்பத்துக்கு இந்த ஸ்திரீக்கு நிறைய ஐஸ்வர்யம் கிடைச்சது அப்படின்னா இவா வந்து லோகோபகாரமாக இருப்பா, நிறைய தர்மங்கள் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு திருஷ்டியோட இவாளுக்கும் பரமானுகிரகம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட பகவத்பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி ஜெகதம்பிகையான மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ண, மகாலட்சுமி பகவத்பாதாளுடைய ஒரு பிரார்த்தனைக்கு இணங்கி சுவர்ண நெல்லிக்கனியை வருஷிச்சதான இடம். சரசஜ நிலையே சரோஜஹஸ்தே தவலகராம் சுக கந்தமால்ய சோபே பகவதி மனோக்னே ஹரிவல்லபே திரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் அப்படின்னு பகவத்பாதாள் பிரார்த்தனை பண்ண, இப்படி நெல்லிக்கனியை வருஷித்ததான இடம் இந்த கிரகம்னா. இங்கேருந்து தான் வந்து அந்த அம்மா நெல்லிக்கனியை போட்டால் பகவத்பாதாள் இந்த இடத்துல தான் இருந்து பிக்ஷையை வாங்கினார். இங்கே தான் வந்து அத்தனை சுவர்ண வருஷமும் இங்கே தான் கொட்டித்து பகவத்பாதாள் நடந்ததான பூமி. அப்படி பகவத்பாதாளுடைய ஒரு கால் தூசி பட்டதான பூமி, மகா புண்ணிய பூமி. பாருங்க, சித்திரங்கள்லாம் இன்னைக்கும் அவ காப்பாத்திட்டு வர, அந்த பரம்பரை இன்னும் அந்த கிரகத்தை ரட்சிச்சுட்டு வர. அப்பேற்பட்டதான இடத்துல நாம் இருக்கோம். பகவத்பாதாளுடைய ஜென்மபூமி. எல்லாருக்கும் இந்த ஒரு தினத்துல பகவத்பாதாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும், மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். நாம் எல்லாருக்கும் துக்கம் விலகி, அஜ்ஞானம் விலகி, மனசந்தோஷம் ஏற்பட்டு, ஐஹிகமான சுகங்கள் இகலோகத்திலையும் சகல ஐஸ்வர்யமும், சந்ததி அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், அஷ்டைஸ்வர்ய சமிருத்தி, அப்படி எல்லா சம்பத்தும் கிடைச்சி பரம்பரையா சித்தசுத்தி ஏற்பட்டு மோட்ச சாம்ராஜ்ய லக்ஷ்மிஹி அப்படின்னு மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தினால, பகவத்பாதாளுடைய அனுகிரகத்தினால மோட்ச பரியந்தம் சகல சம்பத்தும் கிடைக்கணும், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு இந்த க்ஷணத்தில் நாம் இங்கே பிரார்த்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். பகவத்பாதாள் பாஷ்யக்காரால் நடந்ததான இந்த பூமியில் நாம் வரோம், நாம் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா பல ஜென்ம சுகிருதம், இதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்படி காலட்டி மகா புண்ணிய க்ஷேத்திரம், எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் பிரார்த்திக்கிறோம். ராமராமா. ராமராமா.